உங்க அனைவருக்கும் வணக்கம். என் சேனலுக்கு ஆதரவு குடுக்குறவங்களுக்கு எனது நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இப்ப நம்ம இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நேஷனாலிட்டிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் என்னன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பா பெர்ஃபெக்ட்யூர்ல நேர்காணலுக்கான கண்டிப்பா கேட்கக்கூடிய கேள்வி. கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கண்டிப்பா தெரிஞ்சே வச்சிருக்கணும். அப்படி என்ன முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Pourquoi voulez-vous devenir français? Je voudrais devenir français car je voudrais vivre avec ma famille ici. J'aime la culture française. Pour pouvoir participer aux devoirs français tels que voter, pour rendre service à la France en travaillant ici, je voudrais construire mon avenir dans ce pays et je souhaite continuer à vivre en bénéficiant des droits d'un citoyen français. நீங்கள் ஏன் பிரெஞ்சு ஆக விரும்புகிறீர்கள்? நான் பிரெஞ்சாக விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இங்கு என் குடும்பத்துடன் வாழ விரும்புகிறேன். எனக்கு பிரெஞ்சு கலாச்சாரம் பிடிக்கும். வாக்களிப்பது போன்ற பிரெஞ்சு கடமைகளில் பங்கேற்ற முடியும். இங்கு பணியாற்றுவதன் மூலம் பிரான்சுக்கு சேவை செய்ய எனது எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறேன். இந்த நாட்டில் நான் தொடர்ந்து ஒரு பிரெஞ்சு குடிமகனின் உரிமைகளை அனுபவித்து வாழ விரும்புகிறேன். இந்த கொஸ்டின் நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போறவங்களுடைய எல்லாருக்கும் கேட்க வேண்டிய காமனான கேள்வி இது. அதனால இதுக்கான பதில நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். Que représente la France pour vous? La France est un pays agréable à vivre. Il présente de nombreuses cultures telles que la variété de gastronomie, telles que les pâtisseries ou les plats faits à base d'huîtres par exemple. Non seulement il est très riche en culture, mais il est aussi un pays libre avec des droits égaux à tout le monde devant la loi, sans distinction des origines. Le français est une langue très vive, et tout cela grâce à leurs moyens de s'exprimer comme celle de Molière. Les Français étaient réputés pour être des génies mondiaux, pour leurs avancées technologiques et physiques, mais aussi dans le domaine de la luxe, comme les costumes ou les cravates avec un chapeau, qui sont très souvent considérés comme luxe français dans le passé. பிரான்ஸ் உங்களுக்கு எதை குறிக்கிறது? பிரான்ஸ் வாழ்வதற்கு ஒரு இனிமையான நாடு. அது கஸ்ட்ரோனோமி வகைகளான கேக், பன் வகைகளை அல்லது சிற்பிகளால் செய்யப்பட்ட உணவுகள் போன்ற கலாச்சாரங்களை வழங்குகிறது. கலாச்சாரத்தில் மிகவும் செழுமையாக இருப்பது மட்டுமல்லாமல், பிறப்பிட வேறுபாடு இல்லாமல் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம உரிமைகள் கொண்ட சுதந்திர நாடு. பிரெஞ்சு மொழி மிகவும் இனிமையான மொழியாகும். மேலும் இதை அழகுபடுத்த இவை அனைத்தும் மோலியரைப் போலவே தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் தொழில்நுட்ப மற்றும் உடல் அலங்கார வளர்ச்சிக்காக உலக மேதைகளாக புகழ் பெற்றனர். ஆனால் கடந்த காலத்தில் பிரெஞ்சு ஆடம்பரமாக கருதப்பட்ட உடைகள் அல்லது தொப்பியுடன் கூடிய டைகள் போன்ற ஆடம்பர துறைகளில் புகழ் பெற்றனர். Quels sont les symboles de la République? Les symboles de la République sont le drapeau tricolore, bleu, blanc, rouge, qui représente la France, tandis que Marianne, figure emblématique de la liberté, incarne la République. La devise liberté, égalité, fraternité résume les principes républicains. Et la Marseillaise, l'hymne national, appelle à la résistance le 14 juillet pour nous remémorer de la prise de la Bastille. குடியரசின் சின்னங்கள் என்ன? குடியரசின் சின்னங்கள் பிரான்சை குறிக்கும் மூவர்ண கொடி, நீலம், வெள்ளை, சிகப்பு ஆகும். அதே சமயம் சுதந்திரத்தின் சின்னமான மரியன்
குடியரசை குறிக்கிறது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற பொன்மொழி குடியரசு கொள்கையை சுருக்கமாக கூறுகிறது. தேசிய கீதமான மர்சேஸ். மேலும் பாஸ்டில் தாக்குதலை நினைவுகூரும் ஜூலை 14. Quelles sont les couleurs du drapeau français? Pourquoi? Les couleurs du drapeau français sont bleu, blanc et rouge. Le bleu et rouge représentent la ville de Paris, tandis que le blanc représente la monarchie. Les trois réunis représentent les idéologies de France et la Révolution. பிரெஞ்சு கொடியின் நிறங்கள் என்ன, எதற்கு? பிரெஞ்சு கொடியின் நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் சிகப்பு. நீலம் மற்றும் சிகப்பு ஆகியவை பாரிஸ் நகரத்தை குறிக்கின்றன. வெள்ளை முடியாட்சியை குறிக்கிறது. இவை மூன்றும் சேர்ந்து பிரான்சின் சித்தாந்தங்களையும் புரட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. Comment s'appelle l'hymne national? On peut l'entendre quand? L'hymne national est la Marseillaise, et on peut l'entendre chanter le 14 juillet ou pendant des grandes occasions où la nation se rassemble pour célébrer. தேசிய கீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாம் எப்போது கேட்க முடியும்? தேசிய கீதம் மர்சேஸ் ஆகும். அது ஜூலை 14 அன்று அல்லது தேசம் ஒன்று கூடி கொண்டாடும் போது பாடப்படுகிறது. இப்ப நாம இந்த 5 கொஸ்டினுடைய கேள்வியையும் அதற்கான பதிலையும் இப்ப நம்ம பார்த்தோம். இந்த கேள்வி மிகவும், நான் ஏற்கனவே சொன்னது போல, மிக மிக முக்கியமான கேள்வி. நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸை அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு நேர்முக தேர்வின் பொழுது கேட்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியில் இந்த 5 கேள்வியும் இருக்குது. அப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்ற நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டிக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியில் ஒரு 5 கேள்வியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த 5 கொஸ்டின் என்னன்றதை, அதற்கான ஆன்சரை எப்படி எழுதுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். Quels sont les 3 mots de la République française? Où peut-on les lire? பிரெஞ்சு குடியரசின் 3 வார்த்தைகள் யாவை? அவற்றை எங்கு படிக்கலாம் அல்லது பார்க்கலாம்? Les 3 mots de la République française sont liberté, égalité, fraternité, et on peut les lire dans de nombreux bâtiments appartenant à l'État, tels que les écoles, lycées, collèges, commissariats de police ou même au tribunal. Mais ce n'est pas tout. On peut les voir aussi dans des documents importants. குடியரசின் 3 சொற்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் பள்ளிகளில், உயர் பள்ளிகளில், பள்ளி கல்லூரிகள், காவல் நிலையம், மேலும் நீதிமன்றத்தில், மாநிலத்திற்கு சொந்தமான ஏராளமான கட்டடங்களில் அவற்றை படிக்கலாம். ஆனால் முக்கிய ஆவணங்களில் அவற்றை பார்க்க முடியும். Pourquoi la fête nationale est le 14 juillet? ஜூலை 14 அன்று தேசிய விடுமுறை ஏன் கொண்டாடப்படுகிறது? Le 14 juillet est la fête nationale car elle commémore la prise de la Bastille, un événement historique majeur dans la Révolution française.
qui est le début d'une nouvelle forme de gouvernement démocratique. ஜூலை 14 தேசிய விடுமுறையாகும். ஏனெனில் இது ஒரு புதிய ஜனநாயகத்தின் தொடக்கமான பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய வரலாற்று நிகழ்வான பாஸ்டில் சிறையின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. La laïcité, qu'est-ce que c'est? மத சார்பின்மை அப்படி என்றால் என்ன? La laïcité est le principe qui sépare l'État et les religions, et en même temps garantissant la liberté de croyance de chacun et la neutralité de l'État pour ne pas interférer dans les problèmes religieux, et pouvoir donner la liberté de pratique à chacun des citoyens ou même d'en avoir aucune. Ce principe est inscrit dans la loi de 1905 en France, et donc grâce à cela, elle a pu maintenir une neutralité au sein de lui-même. Elle demande à ce que les lieux ou postes ayant partie de l'État ne montrent aucun signe d'appartenance religieux ou non religieux. மத சார்பின்மை என்பது நாட்டையும் மதங்களையும் பிரிக்கும் கொள்கையாகும். அதே சமயம் மதம் பிரச்சினைகளில் தலையிடாமல் ஒவ்வொருவருக்கும் நடைமுறை சுதந்திரத்தையும் அளிக்கும் வகையில் ஒவ்வொருவரின் நம்பிக்கையும் சுதந்திரத்தையும் நடுநிலைமையையும் உறுதி செய்கிறது. குடிமக்கள் மதங்களால் யாரும் இல்லை. இந்த கொள்கை 1905ஆம் ஆண்டு பிரான்சில் உள்ள சட்டத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் தனக்குள்ளேயே நடுநிலைமையை கடைபிடிக்க முடிந்தது. என் மாநிலத்தின் ஒரு பகுதியை கொண்ட இடம் அல்லது பதவியானது மதம் அல்லாத அல்லது மதம் சாராத என்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை என்று இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் லைசித்தே, அதாவது மத சார்பின்மையுடைய கொள்கையாகும். Comment s'appelle le roi de France pendant la Révolution? பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்சு மன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? Le roi de la France pendant la Révolution est le roi Louis XVI. Il s'est fait détrôner à cause de son incompétence à résoudre des problèmes économiques et sociaux. பிரான்சு புரட்சியின் போது பிரான்சின் மன்னராக இருந்தவர் 16ஆம் லூயி. பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதில் அவர் திறமையின்மை காரணமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்தான் பிரெஞ்சு புரட்சிக்கு அடிகோலியவர். Dans quelle république sommes-nous? தற்போது நாம் எந்த குடியரசில் இருக்கிறோம்? Nous sommes dans la 5e République créée par Charles de Gaulle en 1958, après la guerre d'Algérie, entre 1954 et 1962, et pour mieux stabiliser la Constitution en l'améliorant en proposant une nouvelle Constitution. அல்ஜிய போருக்கு பிறகு 1954 1962 இடையில் 1958இல் ஷார்ல் த கோல் உருவாக்கிய 5வது குடியரசில் நாங்கள் இருக்கிறோம். மேலும் புதிய அரசியலமைப்பை முன்மொழிந்து அரசியலமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் அரசியலமைப்பை சிறப்பாக உறுதிப்படுத்துகிறோம். இந்த 5 கொஸ்டினும் இப்போ நேஷ்னாலிட்டிக்கு, அதாவது இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய மிகவும் முக்கியமான கேள்வியில் இந்த 5 கேள்வி இருக்குது. இந்த 5 கொஸ்டினை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலயமா உங்களுடைய ஜென்ரல் நாலேஜையும் மற்றும் ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டிக்கான கேள்விக்கான பதிலையும் நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியுன்றது நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.